எங்களுடைய தயவில் இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை நடத்துறதா சீஃப் செக்ரட்டரி நடத்துறாரா இல்லை இந்த அரசாங்கமே நடத்துறது எனக்கு தெரிஞ்சாக வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க. அடுத்தது நாங்க எங்க தலைவர் தான் பிரதமர் என்று அவங்க பேசுறாங்க. அது அவங்க தலைவர் சார்ந்து விருப்பம் சார்ந்து என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மாநில தலைவர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்றாங்க, என்னது ரசிகர் மன்ற மனப்பான்மையில பேசிட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில் என்று அவங்க பேசுகிறார்கள். இப்படி அவங்களுடைய கூட்டணியில் சார்ந்திருக்கின்ற ஒரு சலசலப்பு நடக்கிற போது இது எப்படி டைவர்ட் பண்ணலாம், விவாதத்தை எப்படி திருப்பி விடலாம். ஏன்னா இப்ப நம்ம பொறுத்து ரொம்ப ஈஸியா இப்போ நண்பர் கேட்கணுமா சார் ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு கருத்து அவங்க மேல வைத்திருக்காரு சொல்றாங்க பாத்தீங்களா, இது எப்படி மடைமாற்றம் பண்ணலாம், உடனே ஈவினிங் டிபேட் எது போகும் என்பதை அவங்க முடிவு பண்றாங்க, நாம முடிவு பண்ணல. ஸோ அதற்கான பிளாட்ஃபார்மை அவங்க ஏற்படுத்தி தருகிறார்கள். நாம் அதை மறந்து போய் நாம் இதை கையில் எடுத்து நம்ம ஹெட்டிங் போட்டு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஃபோன் அவுட் தான் மகேஷ், அடுத்த நிமிஷம் அறிவாலயத்துக்கு போய் இது சார்ந்து உடனடியாக நீ ஒரு ரீபட்டல் கொடுக்குன்னு சொல்லுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்முடைய பத்திரிகை நண்பர்களாம் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு முறையும் பள்ளி கல்வித்துறை சார்ந்து மானிய கோரிக்கைகள் நாங்கள் பிரசன்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு என்ன மாதிரியான திட்டங்கள் அடுத்தது நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொண்டு போவோம். இன்னைக்கு அவங்க பேசுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெம் சார்ந்து, இப்போ அடுத்தது அதிலே ஸ்டெம்லேயே STEAM வந்துருச்சு, ஆர்ட்ஸ் சார்ந்து. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லாது பார்த்தீங்கன்னா கணக்கு பாடத்தை கூட நாங்கள் கதை வடிவத்தில் நாங்கள் கொண்டு போக போகணும். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். எங்கே கொண்டு வந்தோம்? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் கொண்டு வந்து அதில் நாங்கள் ரோட் மேப் கொடுக்கலாம்னா இப்போ இவங்க சொல்லுகின்ற அடுத்த திட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்லும்பொழுது இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஒரு கல்லூரியை நடத்தக்கூடியவர். கேபிடேஷன் ஃபீஸ் என்னன்னு தெரியுமா? அந்த கல்லூரியை சார்ந்திருக்கின்ற அவரே நடத்துகிற கல்லூரியில் ஏழை பிள்ளைங்கள்கிட்ட இருந்து கேபிடேஷன் ஃபீஸை வாங்கி கல்லூரி நடத்துகிறவர் எங்க மீது இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்றதுதான் எனக்கு உள்ளபடியே வேதனையாக இருக்கின்றது. அவர் எது சொன்னாலும் சரி அதை எதிர்த்து நிற்பதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இன்னைக்கு உங்களை அழைத்து நாங்கள் இந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இல்லை இல்ல, அதான் CCBல கேஸ் இருக்குன்னு சொல்றீங்களா, அது சார் நம்ம எப்படி பேச முடியும்?